ஏன்னா இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய எல்லா மாத்திரைகளையும் கொடுக்க முடியாது. ஏன்னா கிட்னி வந்து கம்ப்ளீட்டாக செயலிழந்தவங்களுக்கு யூரின் போகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அன்றைக்கி நம்ம தண்ணி பார்த்து தான் குடிக்கணும். உங்களோட அவுட்புட் எவ்வளோ இருக்குது அதோட ஒரு 500 ml. வணக்கம், நான் செண்பகம் டயபெட்டிஸ் கிளினிக்லேருந்து டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. இன்றைக்கி டயபெட்டிஸ்னால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸில் இருக்கிற சில பேஷண்ட்ஸ்க்காக சில அறிவுரை சொல்லலான் இருக்கேன். இந்த மாதிரி டயாலிசிஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அடிக்கடி தாழ் சர்க்கரை போகும், ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லக்கூடிய அந்த லோ சுகர் அடிக்கடி போகும். இன்சுலின் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை மாத்திரை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. டயாலிசிஸ் பண்ணும்போது அடிக்கடி லோ சுகர் போகும். ஸோ ஜென்ரலாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டயாலிசிஸ் பண்ணுற அன்னைக்கு இன்சுலின் மாத்திரைகளை தவிர்த்துட்டு அடுத்த நாள்லேருந்து மாத்திரைகள் போடணும். ஃப்ரீக்வெண்ட்டாக காலையில் ஈவினிங் சுகரை செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு எல்லா மாத்திரைகளையும் கொடுக்க முடியாது. சில செலக்டிவ் மெடிசின்ஸ் தான் கொடுக்க முடியும், இன்சுலின் தான் போட முடியும். ஸோ இன்சுலின் போடும்போது அந்த லோ சுகர் வர வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு ஃபுட் இன்டேக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதையும் நம்ம அவங்க டாக்டர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி ஃபுட்டு எப்படி எடுத்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாமா, அசைவ உணவு சாப்பிட்டுக்கலாமா அப்படின்றத அவங்க கிட்னி டாக்டர்கிட்ட கேட்டு சாப்பிட்லாம். சில சமயங்களில் சார் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் நெஃப்ராலஜிஸ்ட் உப்பு சேர்த்துக்க சொல்லுவாங்க. நான்வெஜ்ஜு, எக்கு, ஃபிஷ் இதெல்லாம் கூட சேர்த்துக்க சொல்லுவாங்க. அது அவங்க டாக்டர் ஆலோசனை கேட்டு அதுபடி நடக்கிறது நல்லது. இது மாதிரி தண்ணி நம்ம சம்மரில் நிறையா தண்ணி குடிக்கணும்னு தோணும். ஆனால் கிட்னி கம்ப்ளீட்டாக செயலிழந்தவங்களுக்கு யூரின் போகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வாட்டர் இன்டேக் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா, அது டயாலிசிஸ் பண்ணுற அன்னைக்கு கொஞ்சம் கூட குடிச்சிட்டாலும், டயாலிசிஸ் பண்ணாத அன்னைக்கு நிறையா தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா உடம்புல தண்ணி சேர்ந்து மூச்சு திணறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்றைக்கி நம்ம தண்ணி பார்த்து தான் குடிக்கணும். உங்களோட அவுட்புட் எவ்வளோ இருக்குது அதோட ஒரு 500 ml, இல்லை ஒரு டோட்டலாக ஜென்ரலாக நம்ம சொல்கிறது ஒரு 800 ml ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். சம்மரில் கொஞ்சம் கூட குடிச்சிக்கலாம். அப்படியும் கூட நம்ம யூரின் அவுட்புட்டை பேலன்ஸ் பண்ணி தான், யூரின் எவ்வளோ போகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ சம்மரில் வெளியில் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வெயிலில் போனால் கூட ஹைட்ரேட் பண்ணிக்கிறது நல்லது. அது நம்ம யூரின் அவுட்புட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை குடிச்சிக்கிறது நல்லது. நன்றி.